டேய் ஏதுடா இவ்வளோ நொங்கு எங்கடா வெட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. அட ஆமாங்க, வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே நானும் எங்க பசங்களும் கொடுவா கத்தி எடுத்துன்னு கிளம்பிடும் நொங்கு வெட்ட. இந்த பனைமரத்துல எப்பயுமே எங்க பசங்க தான் ஏறுவானுவா. ஆனா இந்த டைம் என் தங்கச்சி நான் ஏறுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. உடனே நீங்க நினைப்பீங்க எப்படா ஒரு பொண்ணு எல்லாம் பனைமரம் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் சொல்றதை விட நீங்களே பாருங்க. இந்த மாதிரி பனைமரம் ஏறுறதெல்லாம் என் தங்கச்சிக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே என்னுடைய தங்கச்சி தென்னை மரம் பனைமரம்னு சொல்லிட்டு எல்லா மரமும் ஏறும். அதனாலதான் நானும் என்னுடைய தங்கச்சியை மரம் ஏற சொன்னேன். என் தங்கச்சியும் பனைமரத்துல ஏறி டப்புன்னு நொங்க வெட்ட ஆரம்பிச்சிருச்சு. கீழே இருந்து நானும் எங்க பசங்களும் அதை வெட்டு இதை வெட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோம். என்னுடைய தங்கச்சியும் பனைமரத்துல இருந்து எல்லா நொங்கையும் வெட்ட ஆரம்பிச்சிடுச்சு. உங்க ஊர்ல இது மாதிரி யாருன்னா பொண்ணுங்க மரம் ஏறி நொங்கு வெட்டுவாங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மேல இருந்து வெட்டி போட்ட நொங்க எல்லாம் நானும் எங்க பசங்களும் பொறுக்க ஆரம்பிச்சோம். இந்த நொங்கு எல்லாமே வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும். அதனால அந்தந்த சீசன்ல கிடைக்கிற பொருளை அந்தந்த டைம் சாப்பிட்டாக்கா நம்ம உடம்புக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராது. இதுக்கு மேல ஷார்ட்ஸ் வீடியோ போட முடியாதுன்றதுக்காக இதோட ஃபுல் வீடியோ அங்க பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம போய்